எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். என்னுடைய நண்பர் சொல்லிய ஒரு மாபெரும் விசித்திரமான கதையை அவர் அனுபவித்த, அவருடைய வாழ்க்கையில் அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டது, நேரடியாக அனுபவித்த கதையை சொல்கின்றேன், கேளுங்கள். இவருக்கு ஒரு பழக்கங்க. முட்டைசாமியை தரிசிக்க வர்றப்பெல்லாம் என்னுடைய நண்பர் எண்ணெய், அதாவது உடம்புல தைக்கிற எண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு வாருங்க. அவருக்கு மசாஜ், காலில் மசாஜ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நடை நாயகனுக்கு கால் வலிக்கக்கூடாது அல்லவா, அதுக்காக மசாஜ் பண்ணுறதுக்காக ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வாருங்க. இவர் பஸ்ஸில் வரப்போ நினச்சிட்டே வந்தார், என்ன வாங்கணும்னு நினச்சிட்டே வந்தார். ஆனால் என்ன வாங்கலை, ஆனால் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாருங்க. போனால் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு மலை பிரதேசத்தில் முட்டைசாமி அப்படியே உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காருங்க. இவர் உடனே, என்னடா என்ன வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிறாரு. இவன் சாமி, இவர் என்னுடைய நண்பர், சாமி என்ன வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் சாமி, ஆனால் வாங்கிட்டு வரல சாமி அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாருங்க என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், எங்கள் வீடு பக்கத்தில் தான் சார் இருக்குது, நான் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவரையும் கூட்டிகிட்டு போகிறான். இவரையும் கூட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பையனோட வீட்டுக்கு போய் அவன் எண்ணெய் ஒரு பாட்டிலில் ஊற்றி எண்ணெய் தர்றாங்க. 2 பேரும் எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க. எண்ணெய் எடுத்து முட்டை பகவான் காலில் இவர் வழக்கம் போல என்னுடைய மதிப்புமிகு நண்பர் அவர் காலில் தடவுறாருங்க. 2 காலிலையும் தடவி மசாஜ் பண்ணுறாருங்க. மசாஜ் பண்ணோன்னே அப்புறம் அதான் முட்டை சாமி பற்றி உங்களுக்கு தெரியுமே, சரி வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு நடக்கிறாங்க, நடந்துகிட்டே போகிறாங்க வழக்கம் போல். அந்த அப்போ இந்த மழை இல்லாமல் சுற்றிலும் அது வறண்டு போயிருந்தது. செடி கொடிகள்லாம் அப்படியே வறண்டு போயிருந்தது. அப்படியே ரொம்ப அப்படியே வறட்சியின் பிடியில் இருந்தது அந்த பகுதியெல்லாம். இப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடுவழியாக அந்த பையன் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. வீட்டில் முக்கியமான வேலை இருக்குங்க. 2வது எங்கள் வயசான பாட்டியெல்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்ப ஒரு அந்த நேரத்தில், அதாவது அந்த இருட்டான நேரத்தில் ஒரு 10-15 மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் மாடு மேய்க்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்லி வச்ச மாதிரி அந்த நிலா வெளிச்சத்தை தெரியுதுங்க. இந்த 15-20 மாடு சொல்லி வச்ச மாதிரி எல்லா மாடும் சேர்ந்து மூட்டை பகவானை அப்படியே இப்படி அண்ணாந்து பார்த்து அப்படியே ஒரு 2-3 செகண்டு அப்படியே வச்ச கண்டு வாங்காமல் பார்க்குதுங்க. அதை என்னுடைய நண்பர் அனுபவிச்சார், அது சொல்கிறாரு. அந்த மாடு மேய்க்கிறவங்க உடனே ஓடோடி முட்டை பகவான்கிட்ட ஒரு 10 ரூபா தர்றாங்க. அதை முட்டை சாமி வேண்டாட்டார், எனக்கு காசு வேண்டாம்ப்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த இருட்டில் ஒரு 20-30 ஆடு வச்சுட்டு ஒருத்தன் போகிறாங்க. பாருங்க, இதெல்லாம் நடக்குது பாருங்க. அதாவது மூட்டை பகவான் என்னுடைய மதிப்புமிகு நண்பருக்கு ஞானத்தையும் அனுபவத்தையும் அவர் உடம்புலையும் மனதிலையும் ஏற்றாருங்க, பாடம் புகட்டுறாருங்க. ஒரு 20 ஆடு வச்சுட்டு ஒருத்தன் போகிறாங்க. அது ஒருத்தன் இல்லை, அது ஒருத்தி, ஒரு பொண்ணு, ஒரு 30 வயசுங்க. 30 வயசு பொண்ணு போகுதுங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த முட்டை பகவானை பார்த்தோம், அப்படியே அந்த பொண்ணு ஓடி சாமி அப்படின்ட்டு காலில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகுதுங்க. இதெல்லாம் அந்த நடந்த காட்சி. இந்த மாதிரி சில அற்புதமான விசித்திரமான காட்சிகள் எல்லாம் முட்டை பகவான் என் நண்பர் அவர் கண்ணால் பார்க்குற மாதிரி ஏற்படுத்தி அவருக்கு சில பாடங்கள் போட்டிருக்காரு. அதை பின்னால் என்னுடைய மதிப்புமிகு நண்பர் அதை உணர்ந்துக்கிட்டாரு. அதை அடுத்தடுத்த தொடர்களில் பார்க்கலாங்க. இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே போயிட்டு இருக்காங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய நண்பர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. சரி, சாமி நம்மளை இடும்பன் மலை பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாருங்க. இவர்களுடைய பயணம் இடும்பன் மலையை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய நண்பர், என்னுடைய மதிப்புமிகு நண்பர் நினைக்கின்றார், முதல் நாள் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறாருங்க. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சென்னையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அவருக்கு காலில் ஒரு தையல் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுங்க. இவர் தான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வராருங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் புறப்பட்டு வந்துட்டதுனால, முட்டை பகவானை பார்க்கணுங்கிற காரியத்துக்காக புறப்பட்டு வந்துட்டதுனால இவருக்கு அதை பற்றி தகவல் தெரியல. இவர் அதை நினச்சி இப்படியே மனசை வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு முட்டை பகவான் சொல்கிறார் பாருங்க, அப்படியே
வெரி நெக்ஸ்ட் செகண்ட் அவர் சொல்கிறாரு, டேய் அவனுக்கு ரம்பத்துக்காரங்க ஒட்டு போட்டாங்களா. எப்படி முட்டை பகவான் சொல்கிறாரு, டேய் அவனுக்கு ரம்பத்துக்காரங்க ஒட்டு போட்டுட்டாங்க, ரம்பத்துக்காரங்க ஒட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. டக்குன்னு இவருக்கு முட்டை பகவானே அதையும் தெரிய வச்சுருக்காரு. இவர் மனசில் வந்து அதோட அர்த்தத்தை ஒரு தெரிய வச்சுருக்காருங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரம்பத்துக்காரங்கன்னு சொன்னது வந்து இவர் வந்து முட்டை பகவானுக்கு உரிய அந்த சிலேடை பாஷையில் ஒரு நகைச்சுவையும் கலந்து ரம்பத்துக்காரன் இருக்கார். ரம்பத்துக்காரன்னா யார்? டாக்டருங்க. அதாவது டாக்டரோட டூல்ஸை தான் அவர் ரம்பம்னு சொல்லியிருக்காருங்க. ரம்பத்துக்காரங்க அதாவது டாக்டருங்க அவனுக்கு, அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கவனுக்கு ஒட்டு போட்டுட்டாங்க, தச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னுடைய நண்பர் உணர்ந்துட்டாருங்க. இடும்பன் மலையில் இவர் இங்கே யூஸ்வலாக உட்கார இடத்துல முட்டைசாமி உட்கார்றாருங்க. உட்கார்ந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எண்ணெய் பாட்டியில் மிச்ச எண்ணெய் இருக்குங்க. மிச்ச எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து இவருக்கு அந்த முட்டை பகவானுக்கு 2 கால்லையும் வந்து ஒவ்வொரு காலை மாற்றி மாற்றி நல்லா உருவி விட்றாங்க, மசாஜ் பண்ணி விட்றாங்க. அது போக மிச்ச எண்ணெய் இருக்குங்க, ஒரு அரை பாட்டில் எண்ணெய் இருக்குது. முழு பாட்டிலில் அரை பாட்டில் இப்போ தீர்ந்துருச்சுங்க. முதல்ல 1/4 பாட்டில் தீர்ந்தது, இப்போ ஒரு 1/4 பாட்டில் தீர்ந்தது, மிச்சம் அரை பாட்டில் இருக்குது. அது கையில் வச்சுட்டு இருக்காரு. சரி தலையில் வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு நினச்சி தலையில் வைக்க போகிறாருங்க. டக்குன்னு முட்டைசாமி, டேய் அந்த பாட்டில் கையில் எடுத்து வச்சுக்கடா, கையில் வச்சுக்கடா அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டார். என்னடா அது மீதியே தாங்க அந்த பாட்டிலை தரையில் வச்சுட்டு நம்ம வந்து தூங்கலான் இருந்தோமே, சாமி என்னால் கையில் வச்சுக்க சொல்கிறாரு அப்படின்னு சரின்ட்டு முட்டை பகவான் சொல்கிறத உபயோக பண்ணி தானே ஆகணும். சரி கையில் வச்சுக்கிறாருங்க. கையில் வச்சுட்டு சரி அப்படியே இருக்கா அப்படின்ட்டாருங்க. போச்சு, ஒரு முடிவு பண்ணிட்டார், தூக்கம் போச்சு அப்படின்ட்டு அப்படியே முடிச்சுட்டே இருந்தாருங்க. அப்போ இவருக்கு வந்து இவர் படித்த அந்த புராண காட்சி ஒன்று இவருக்கு நினைவு வந்ததாங்க. அதாவது புராணத்தில் இவர் ஒரு கதை படிச்சிருக்காருங்க. நான் படித்ததில்லை, நான் கேள்விப்பட்டதில்லை, இவர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். நாரதர் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அது எண்ணெய் பாட்டிலே என்னமோ தெரியல கையில் வச்சுக்கிட்டு ஏதோ விடிய முடிச்சுட்டே இருந்தார். முடிச்சுட்டு உலகம் சுற்றுறாராம். ஏதோ ஒரு அந்த கையில் வச்சுட்டு எண்ணெய் பாட்டிலே என்னமோ கையில் வச்சுட்டு உலகம் சுற்றுறாராம். சரி நம்மளை எங்கடா உலகம் சுற்றுறது, நம்ம இப்படியே உட்கார வேண்டியதான் அப்படின்ட்டு நினச்சேன் அப்படின்ட்டு அதை சொல்கிறாருங்க. அந்த சம்பவத்தை அவர் வர்ணிக்கிறாருங்க. இப்படியே பார்த்தா மணி 8 ஆயிடுச்சுங்க, புரியுதா? 3:30 மணிக்கு அதில் உட்காந்தவங்க பார்த்தா காலம்புற 8 மணி ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கு வந்து முட்டை பகவான் கருணை வந்து, டேய் அந்த எண்ணெய் கிணத்தை வச்சுட்டு நீ போடா, அப்புறம் அன்னைக்கு அந்த 2ஐயும் பார்த்தியாடா, எப்படி அந்த எண்ணெய் கிணத்தை வச்சுட்டு நீ கிளம்புடா, அப்புறம் அன்னைக்கு அந்த 2ஐயும் பார்த்துட்டலடா அப்படின்னாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கழிச்சு டக்குன்னு இவருக்கு இந்த பழைய சம்பவம் நினைவுக்கு வந்ததுங்க. அதாவது ஒரு 6 மாதம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சிங்க, அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. அவரோட காலேஜில் படித்தவன் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்குறான். அவர் ரொம்ப வறுமையில் இருக்காங்க. பார்த்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடு அப்படிங்கிறான். சரின்ட்டு அவனோட வறுமையை நினச்சி இவர் 2வது அவனோட நல்லா பழகியிருக்கான். காலேஜ் படிக்கிறப்போ அவன் வந்து சில கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் இவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தான். அதனால் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இவர் வந்து அவருக்கு முதல்ல வந்து எப்படா வேலை வாங்கி தர்றது, உன் குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்று நீ இருக்கிற இருப்புக்கு வந்து நீ வந்து டிகிரி கூட முடிக்கலை, 2வது நீ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீ ஒன்று பார்த்தாலும் எவனும் வேலை கொடுக்க மாட்டான் அப்படின்னு முதல்ல சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்டை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அந்த ஃப்ரெண்டை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாருங்க. ஆனால் வேலை வாங்கி கொடுத்தாலும் இவன் வந்து இந்த ஆள் ஒழுங்காக இருக்கலைங்க. சும்மா ஒரு 10 நாள் இருந்தாருங்க. 10 நாள் இருந்துட்டு திருப்பி இவர்கிட்ட வந்து என்ன பாருங்கள் அந்த வேலை போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாருங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சரி நம்ம அவனை தாட்டி விட்டுருவோம், ஆனால் அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம், அதே சமயம் அவனை கொஞ்சம் தாட்டி விட்ட மாதிரி எதாவது சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. சரிப்பா நான் வந்து உன் பொண்ணுக்கும் பையனுக்கும் படிப்பு செலவை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல தொகையை எடுத்து கையில் திரிக்கிறாருங்க. இவர் மறுக்காமல் வாங்கிக்கிறார். இந்த அவரோட ஃப்ரெண்ட் வந்து மறுக்காமல் தொகையை வாங்கிட்டு அத்தோட இல்லைங்க, வாங்கின பிறகு கூட சரி இது இருக்கட்டும்ப்பா, நீ எனக்கு ஏதாவது கண்டிப்பாக அவனுக்கு வேலை கொடுக்கணும், வெளி வேலை கூட வேண்டாம், எனக்கு ஓன் கம்பெனியில் வேலை கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டவொடனே இவரும் வேறு வழி இல்லாமல் இவர் கம்பெனிலேயே வந்து 2வது அப்போ ஒரு ஒய்ஃபும் நின்று இருந்தாங்களாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒய்ஃபும் பக்கத்தில் நின்று இருந்தாங்கன்னா அந்த ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி அக்கா நீங்கள் சொல்லி விட்டு சொல்லி எனக்கு எப்படியாவது உங்கள் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அழுதுருக்கான். சரின்ட்டு இவரை வந்து சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே மறுக்க முடியாமல் அவங்க கம்பெனிலேயே வேலை போட்டு கொடுத்துட்டாருங்க.
எப்படி கொடுத்து ஒரு பகவத்கீதை புக்கு ஒன்று கொடுத்தாராங்க. அந்த பகவத்கீதை புக்கை வந்து இவருக்கு தெரிஞ்சு அவன் ஒரு பக்கம் கூட அந்த ஆள் ஒழுங்காக படிக்கலாங்க. ஒழுங்காக என்ன பக்கத்தை கூட சரியாக பெறட்டலாங்க. இவரை பற்றி கண்டுக்கல. சரி நம்ம கடமையை நம்ம கொடுத்தோம், நம்ம கடமைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டாராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து அப்பா எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் கிளம்புறேன்ட்டு அவர் போயிட்டாராங்க. அப்புறம் அவர் கேள்விப்பட்டாராம், கொஞ்ச நாளில் வந்து என்னுடைய நண்பர் கேள்விப்பட்டாராம். அவருடைய நண்பருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய என் நண்பருடைய நண்பரும் அந்த நண்பரோட கூட வேலை செஞ்ச ஒருத்தரும் 2 பேரும் பைக்கில் போயிட்டு இருந்தப்ப ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு லாரி பின்னாலேருந்து வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க மேலே மோதி இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு இவர் கேள்விப்பட்டாருங்க. ஆனால் அந்த கேள்விப்பட்ட சமயத்தில் அப்பையும் ஒரு மூட்டை பகவானோட தான் இருந்தாருங்க. அந்த சமயத்துலையும் ஒரு மூட்டை பகவானோட தான் இருந்தாருங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு விசித்திரமான அனுபவம் இவருக்கு ஏற்பட்டதாங்க. அந்த இவருடைய நண்பரின் ஆன்மாவும் அந்த நண்பரோட கூட ஒர்க் பண்ணவரோட ஆன்மாவும் இவர்கிட்ட வந்து இவர் முன்னாடி நின்னதாங்க. அதில் வந்து ஒரு நண்பர் பேசினாராங்க. அதாவது அந்த நண்பரோட ஆன்மா பேசினதாங்க. இந்த மாதிரி வந்து நீ அப்பயே சொன்ன, நீ வந்து சத்குரு நினச்சி தியானம் பண்ணணும்னு சொன்ன. 2வது தியானம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீ சத்குரு நினப்பாரு, சத்குரு அப்பப்போ வந்து பாருன்னு சொன்னேன். பார்க்காட்டி கூட பரவாயில்ல, சத்குரு நினப்பா இருன்னு கூட சொன்னேன். நான் அப்படிலாம் நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் வந்து என்னோட சத்குரு எனக்கு யாரும் இல்லை. சரி, உன்னோட சத்குருவை என்னோட சத்குருவாக நினச்சி நான் பண்ணியிருக்கணும். நான் வந்து அதை நினச்சி நீ சொன்னதுக்காகவாவது நான் மதிப்பு கொடுத்து ஏதாவது சத்குரு நினச்சி நான் வந்து மனசார ஏதாவது ஒரு ப்ரேயர் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். ஒன்று கூட பண்ணலை. நான் வந்து வாழ்க்கையில் வந்து நான் வந்து வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேன். நான் இறந்த பிறகு கூட கொஞ்ச நேரத்தில் நான் வந்து அந்த இறந்த உடம்புக்குள்ளே புகுறலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த உடம்புல துணி போர்த்தி மூடி உடம்பை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லிடுச்சுங்க. சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இவர் ஒரு மனிதன் தானே, என்னுடைய நண்பர் ஒரு மனிதன் தானே. அப்போ வந்து பெரிய ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது அல்லவா? அதனால வந்து இப்போ ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றம் இருக்குங்க. இப்போ வந்து பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்காரு. ஆனால் அப்போ வந்து அந்த பதில் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால பேசாமல் இருந்தாங்க. அந்த காட்சி மறைஞ்சிருச்சாங்க. உண்மையாக நடந்த காட்சிங்க அவர் சத்தியம் பண்ணி சொல்கிறாருங்க. புரியுதா? அதாவது இது கனவு இல்லை, நனவு. அந்த ஆன்மா வந்தது அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லியாக வேண்டியிருக்குங்க. ஏன்னா அது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் மறைக்காமல் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த 2 ஆன்மாவும் மறைஞ்சிருச்சாங்க. அதைத்தான் வந்து ஒரு புரிஞ்சுட்டாராம். மூட்டை பகவான் வந்து சொன்னாராம், என்னடா அந்த 2ஐயும் பார்த்தியா, அதாவது 2 ஆன்மா 2ஐயும் பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு அத்தோட இல்லைங்க, மறுபடியும் அதை மெய்ப்பிக்கிற விதமாக அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்கடா. இப்படியே சொன்னாங்க. என்னுடைய கோடி பகவான் 7 உலகங்கள் சென்றாலும் கிடைக்காத என்னுடைய மாபெரும் குரு, மாபெரும் சிவபெருமான் அந்த கோடி பகவான், அவர் பார்த்து நான் கொடுத்த நன்கொடை தான் இந்த மூட்டை சுவாமி என்ற ஞானேஸ்வரன். அந்த ஞானேஸ்வரன் என் வாழ்வில் கிடைத்த பொக்கிஷம். உங்களுக்கும் உங்கள் வாழ்விலும் அவர் கிடைத்திருக்கின்றார். நீங்கள் நேரில் பார்க்கவில்லையே என்ற கவலை கூட வேண்டாம். நீங்கள் அவரை நினைத்து மானசீகமாக நினைத்து தியானம் செய்தாலே போதும். உங்களுக்கு அதற்குரிய பலன் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். இதில் எல்லளவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.